அதாவது இப்போது இருப்பியல் கன்சல்டன்ஸ் கன்சல்டன்சி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, யார் கன்சல்டேஷன் பார்க்குறாங்க, அது யார் வந்து கரெக்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். கொஷின். மக்களுக்கு வந்து யாரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்மக்கிட்ட ஆக்சுவலாக இருப்பியல் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட். இருப்பியல் லோகோவாகட்டும், இருப்பியலுங்கிற பேராகட்டும், இருப்பியலோட மெத்தடாலஜி ஆகட்டும், இப்போ நான் சொன்ன சரௌண்டிங்கு, சைட்டு, இது எல்லாத்துக்கும் அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறோம், சைட் எப்படி வேலிடேட் பண்ணுறோம், பில்டிங் எப்படி, இது எல்லாத்தையுமே மெத்தடாலஜியை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி நம்ம காப்பி ரைட்ஸ் வாங்கியிருக்கிறோம். ம். எந்த வாஸ்துவில் வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது. பட் இருப்பியல் அது இருக்குது. அதனால தான் இருப்பியல் செப்பரேட்டுன்னு நான் சொல்கிறேன். இதை தாண்டி எப்படி வந்துட்டு இதை நம்ம முன்னெடுத்து போகிறது? இப்போ நான் வந்து சொல்லித்தரேன், கன்சல்டேஷனும் பார்க்குறேன். நான் ஒருத்தனே எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 10 சைட்டு பார்த்தா கூட ஒரு வருஷத்தில் 120 சைட்டு பார்க்கலாம். அப்போ அடுத்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு பார்க்குறேன்னா கூட என்னால் ஒரு 3000 சைட்டு தான் பார்க்க முடியும். உலகம் பெருசு. அப்போ இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், கன்சல்டன்ட்ஸ் நிறைய உருவாக்கணும் அப்படிங்கும்போது, அது யார் ரைட் கன்சல்டன்ட் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, இருப்பியல் பார்க்குறாங்க. பட் இருப்பியலால் அங்கீகரிக்கப்பட்ட இருப்பியல் இன்ஸ்டியூட், வளையாபதி இருப்பியல் இன்ஸ்டியூட்டால் அங்கீகரிக்கப்பட்ட இருப்பியல் கன்சல்டன்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போய் சைட்டுக்கு போய் டைரக்ஷன் பார்க்குறது, டைமென்ஷன் இருக்கிறது எல்லாம் ஓகே. பட் அவங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும், கிளைண்ட்டுக்கு சொல்ல போகிற எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும், இல்லை புதுசாக பிளான் பண்ணி கொடுக்க போகிற விஷயமா இருந்தாலும், அந்த டிராயிங்கை போட்டுட்டு இருப்பியல் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அந்த இருப்பியல் இன்ஸ்டியூட்டில் நான் அதை வெரிஃபை பண்ணுவேன். எல்லாமே சொல்லி கொடுத்தபடி தான் இருக்கா, லைக் அஸ் பர் ரூல்ஸில் தான் இருக்கா, இது வந்து கரெக்டான கரெக்ஷனாக இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு அப்ரூவல் சைன் போட்டு, சும்மா ஜஸ்ட் லைக் சைன் கிடையாது, கியூஆர் கோடோடு கொடுக்குற மாதிரி. எப்படி ஒரு கவர்மெண்ட்டில் கியூஆர் கோடு வச்சு அப்ரூவல் கொடுக்குமா, அதே மாதிரி அப்ரூவல் கொடுத்து அந்த டிராயிங்கை திருப்பி அவங்க சென்ட் பண்ணுவேன். அந்த டிராயிங் கஸ்டமருக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா கஸ்டமரால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். அவங்க ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா, இருப்பியல் இன்ஸ்டியூட்டால் அங்கீகரிக்கப்பட்ட டிராயிங், அந்த கஸ்டமர் பேர் என்ன, அது என்ன லொக்கேஷனில் இருக்குது, யார் கன்சல்டன்ட், யார் அப்ரூவிங் அத்தாரிட்டி, இது இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு சீரியல் நம்பர், இது எல்லாமே அதில் வந்துடும். இப்படி இதுக்கப்புறம் வரப்போகிற கன்சல்டேஷன்ஸில் இந்த கியூஆர் கோடு இருந்துச்சுன்னா தான் அது அங்கீகரிக்கப்பட்ட இருப்பியல். இதை தவிர்த்து வேறு யாராவது இருப்பியல் பேர் வச்சுட்டு இருப்பியல்னு கன்சல்டேஷன் பார்த்தாலோ, இல்லை இருப்பியல் பேர் வைக்காமல் இருப்பியல் அவங்க தனியாக பார்த்துட்டு போனாலோ, அதுக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ இருப்பியல் கன்சல்டண்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இருப்பியல்.com www.இருப்பியல்.com போனாங்கன்னா கன்சல்டன்ட்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்ட வாரியாக யார் யார் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தமிழகம் மட்டும் இல்லை, கேரளாலையும் நம்மளுக்கு கன்சல்டன்ட் இருக்கிறாங்க, நம்மகிட்ட படித்தவங்க. அவங்களோட ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம்.